ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அமாவாசைங்க. அதுக்கப்புறமா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான். இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறை, விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நமக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:02 ஆரம்பிச்சு அடுத்த நாளான பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:17 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி தாங்க முழு நாள் அமாவாசை திதியாக நமக்கு அமைஞ்சிருக்குது. அதனால முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்கிறவங்க அன்னைக்கு மதியானமாக படையல் போட்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாங்க. இது கூடவே குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்களும் அன்னைக்கே போயிட்டு வந்துடலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போய் நைட்டு தங்கியிருந்து சுவாமியை வழிபடுற வழக்கம் கூட நிறைய பேருக்கு இருக்குதுங்க. இது மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நைட்டு கோயிலுக்கு போய் தங்கியிருந்து சுவாமியை வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா தமிழ் மாத கணக்குப்படி இது மாசி மாத அமாவாசைங்க. இந்த நாளில் அவிட்டம் நட்சத்திரத்துடன் சேர்ந்து தான் வருது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கறது மூலமாக 16,000 ஆண்டுகளுக்கு பித்ருக்களை சிரார்த்தம் செய்த திருப்தி செய்த பலனே நமக்கு கிடைக்குமாங்க. அதனால இந்த அமாவாசை நாளை மிஸ் பண்ணாம எல்லாரும் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துருங்க. அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மகா சிவராத்திரி நிறைவா தாங்க இந்த அமாவாசை நமக்கு அமைஞ்சிருக்குது. சிவ வழிபாடு செஞ்சு சிவனோட அருளை பெற்ற கையோட நம்முடைய முன்னோர்களையும் வழிபட்டு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசையை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா பித்ரு தோஷங்கள் இருந்தால் கூட அதுல இருந்து கூட நம்ம விடுபட்டுறலாங்க. இந்த அமாவாசை தினத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் புண்ணிய லோகத்துல இருந்து தாங்க பூமிக்கு வராங்க. அதனால பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு இந்த அமாவாசை தினத்தில் நாம் ஏதாவது புதிய காரியங்களை தொடங்கினோம் அப்படின்னா அது நிச்சயமாக நல்லதாக நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. ஏன்னா அந்த நாளில் நல்ல காரியங்களை தொடங்குறது மூலிமா நமக்கு எந்த ஒரு தீங்குமே ஏற்படாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு நல்ல நாளாக தாங்க இருக்குது. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க. அநேக குரு பூஜை, அஷ்டான பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை நாளில் தாங்க நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பல கோவிலில் நள்ளிரவு பூஜையெல்லாம் செய்யப்படுதுங்க. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கலாங்க. இது கூடவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச உணவை அன்னதானமாக கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நாய், குரங்கு, எறும்பு, பசு இது மாதிரி இருக்காங்க. இந்த அமாவாசை பௌர்ணமி போலவே முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்படுது. ஒரு மாதத்தில் வளர்பிறை முடிஞ்சு தேய்பிறை நிறைவாக தான் இந்த அமாவாசை அமையுங்க. இதுக்காகவே மக்கள் பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, புதிய காரியங்களை தொடங்குறது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்காக தாங்க. அதனால அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் தாங்க. இது வரைக்கும் அமாவாசையை பற்றி பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க இப்படின்னு எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க. அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் தாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் நம்ம குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றி அபிஷேகம் செஞ்சு பூஜை செய்யறதும் ரொம்பவே நல்லதுங்க. ஒருவேளை உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே கூட அன்னைக்கு நீங்கள் பூஜை செஞ்சு விரதம் இருக்கலாங்க. அதுவுமே நல்லது தான். இது மாதிரி யாரெல்லாம் அமாவாசை அன்னைக்கு வீட்டில் படையல் போட்டு விரதம் இருக்கிறீங்க குலதெய்வத்துக்காக அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே உங்களோட குலதெய்வம் பேர் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. குலதெய்வத்தை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்துக்கள் வழிபாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குதுங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த மாதிரியான எல்லா அமாவாசையுமே ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளாக தான் சொல்லப்பட்டு இருக்குது. இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டு இருக்குதுங்க. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம சொல்றோம். அந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசல்ல நிற்பாங்க அப்படின்னு காலம் காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கைங்க. இப்படி நம்முடைய முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை நாம படையிலிட்டு வழிபடலாங்க. இந்த நாளில் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கும் அப்படின்னு தர்மஸ்தார்த்தத்தில் சொல்லப்பட்டு இருக்குதுங்க. இந்த பசியை நாம போக்கி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்திற்கு நீண்ட ஆயுள், அழியா புகழ், உடல் வலிமை, செல்வம் இப்படின்னு எல்லாத்தையுமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க. இது மாதிரி படையல் போட்டு வழிபட முடியாதவங்க முன்னோர்களை நினைச்சு அன்னைக்கு வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து
படைத்து வழிபாடு செஞ்சாலே போதுங்க. இதை வந்து நம்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அன்னைக்கு அகத்திக்கரை கொடுக்கறதுமே தர்ப்பணம் செய்த பலனை வந்து நமக்கு பெற்றுத்தருங்க. இது மட்டும் இல்லைங்க, புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு கூட போய் நாம தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறதும் நம்முடைய வழக்கத்துல தாங்க இருந்துகிட்டு இருக்குது. இதனால நமக்கு இருக்கக்கூடிய பித்திரு தோஷங்கள் எல்லாமே நீங்கிடுங்க. நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் நீங்கி எல்லா வகையான சகல சௌபாக்கியங்களையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவிலுமே நம்புறாங்க. அதனால இது மாதிரியான அமாவாசை நாட்கள்ல நீங்க நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாங்க. இந்த அமாவாசை நாள்ல அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு அதை வந்து காக்கைக்கு சாப்பிட வைக்கணுங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களை காக்கை உருவத்தில் வந்து அந்த உணவை சாப்பிடுவதை மக்கள் வந்து காலம் காலமாக நம்பிட்டு இருக்கிற ஒண்ணுங்க. இந்த அமாவாசையை பத்தி கருட புராணத்துல கூட முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க. இது வந்து பெருமாளை கருடனுக்கு போதித்தது போலதாங்க அமைஞ்சிருக்குது. இந்த நாள்ல வந்து கண் திருஷ்டி போக்க வீடு, தொழில் செய்கிற இடம் இப்படின்னு எல்லா இடத்துலையுமே பூசணிக்காய், எலும்பிச்சு பழம், தேங்காய் இதெல்லாம் உடைத்து வழிபடுறதும் நம்முடைய வழக்கத்துல தாங்க இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே நடைமுறை காலம் வரைக்குமே எல்லோரும் செஞ்சுட்டு இருக்கிற ஒண்ணுதாங்க இது. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு உப்பு சுத்தி போடுறது, ஆழம் கரைச்சி ஊத்துறது இது மாதிரி எல்லாம் செய்வாங்க. இது மாதிரி அமாவாசையை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனல்ல பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இருக்கக்கூடிய கிரகணங்களை வச்சு பாக்குறப்ப மாதத்தோட தொடக்கத்துல இருந்து உங்க ராசிநாதன் வந்து சனி உங்களுக்கு ராசியிலே தாங்க இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து பகை கிரகமான சூரியனும் தாங்க இருக்கிறாரு. அதனாலேயே பாத்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்துல ரொம்பவே நீங்க கவனமா இருக்க வேண்டிய டைம் தாங்க இது. சின்னதா ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே கூட உடனே போய் டாக்டர் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கிறது தாங்க அது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திடும். இது கூடவே பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவாலையும் பொருளாதார நிலையில வந்து திருப்திகரமா இருக்குங்க. பொருளாதாரம் வந்து உங்கள் கைக்கு நல்ல ஒரு வரவாதாங்க அமைய போகுது. இருந்தாலுமே கூட உங்களுக்கு மனக்குழப்பம் வந்து அதிகமாக இருக்குங்க. ஏன்னா எந்த கடனை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கறது, எந்த மாதிரியான சேமிப்பு நம்ம சேமிக்கிறது இதெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்பவே குழப்பமாக இருப்பீங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வந்து திடீர்னு உங்களோட குணங்களில் மாற்றங்கள்லாம் ஏற்படுங்க. சில டைம் நீங்கள் நல்லா இருப்பீங்க, சில டைம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ரொம்பவே தடுமாற்றம்லாம் இருக்குங்க. ஏன்னா இந்த கடன் பிரச்சனை தாங்க உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்குது. கடனை நீங்க அதிக அளவில் வாங்கி வச்சிருக்கிறது மூலியமா எப்ப இந்த கடனெல்லாம் அடைக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு திகத்துக்கிட்டு தாங்க இருக்கிறீங்க. ஏன்னா இந்த 7.5 சனி வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால கடன் வந்து அதிக அளவில் நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இனிமேட்டுக்கு ஏற்படுங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா எதிர்மறை சிந்தனைகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இந்த சூரியன் சனியோட சேர்க்கை மூலமா இந்த மாதம் முழுசாவே இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் உங்க ராசிக்கு அதிபதியான சனி சப்தமாதிபதியான சூரியனோடு இணைந்திருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லதா இல்லைங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோடு ஏதாவது பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்னதாக பேச்சுவார்த்தை கூட உங்களுக்கு பெரிய சண்டைகளை வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அதனால இந்த டைம்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது வந்து மாத ஆரம்பத்தில் அப்படின்னாலுமே கூட இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து உங்களுக்கு இதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல வழியில் வந்து உங்களுக்கு செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்ப சுமை மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வந்து செலவாக்கிட்டு தான் இருக்கும். இதுவே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா பொறுப்புகளில் வந்து திடீர்னு மாற்றம்லாம் ஏற்படலாங்க. இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க. அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைச்சிக்க முடியுங்க. ஆரோக்கியத்தில் வந்து தொல்லைகள் அதிகரிக்கலாங்க. ஜீரண உறுப்புகளில் சம்மந்தப்பட்ட தொல்லைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால சாப்பிட்ற உணவில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிற உணவாகவும் எடுத்துக்கோங்க. இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி மூலமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து பிப்ரவரி 21ஆம் தேதி வந்து வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கிறாருங்க. உங்க ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியான செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர் பலம் பெறும் இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. புதிய திருப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, எங்கேயாவது வெளியில கோயில் குளம் அப்படின்னு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குதுங்க. இந்த டைம்ல ஏதாவது கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட வழக்கெல்லாம் இருந்தா அது கூட உங்களுக்கு சாதகமா முடியுங்க. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த வருமான பற்றாக்குறை எல்லாமே தீர்ந்து போய் இப்போ வந்து கைக்கு நிறைய பணம் கிடைக்க போகுதுங்க. நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கான ஆற்றலும் உங்களுக்கு ஏற்படத்தான் போகுது. நிகழ்கால தேவைகள்லாம் எப்படி நீங்கள் பூர்த்தி செய்ய போறீங்க அப்படின்னு படிப்படியாக யோசிச்சு கரெக்டாக எல்லாம் செஞ்சுக்குவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மீன ராசியில புதன் பகவான் சஞ்சாரம்
மாதம் வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு நடக்குதுங்க. மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் வந்து அங்கே நீச்சமாக இருக்க போகிறாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதி ஆனவர் தாங்க இந்த புதன். அஷ்டமாதிபதி வந்து நீச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மை தாங்க. இருந்தாலுமே கூட பஞ்சமாதிபதியாகவும் இருக்கிறதுனால புதன் வந்து உங்களுக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து கொடுக்கக்கூடிய நேரம் தாங்க இது. அது கூடவே பார்த்தீங்கன்னா மனக்கவலை எல்லாமே தீர்த்து விடும் வகையில் தாங்க அமைய போகுது. பூர்வீக சொத்துக்கள் விற்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது எல்லாமே சரியாகுங்க. ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச விஷயம் எல்லாமே செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த டைமில் இருக்குதுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு அதுவும் அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் இல்லைன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்பவே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.